இன்னைக்கு வந்து இருக்கிற மெசேஜஸ் ஒரு அர்ஜென்ட்டான வெரி குவிக்கான ஒரு மெசேஜஸ் தான் சொல்லணும். ஏதோ ஒரு ரகசியம் வெளியே வரப்போகுது. என்ன ரகசியம் அது? ஏன் நீங்க இந்த டைம்ல அதை தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாற காத்திருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல் மெஜிஷியன் கார்டு, பைல் நம்பர் 2 222ங்கிற ஏஞ்சல் நம்பர், பைல் நம்பர் 3 இந்த பியூட்டிஃபுல் ஒயிட் கலர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். பிகாஸ் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங், தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. அதை வச்சு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நீங்கள் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ தாராளமாக எடுத்துக்கலாம் ரீடிங். ஓகே, ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரீடிங்குள்ளார ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு உண்மை இப்போ வெளியே வரப்போகுது. ஸோ பைல் நம்பர் 1 என்ன ஒரு உண்மை இப்போ வெளியே வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் லுக் அட் த கார்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஒரு 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 உண்மை டெஃபினெட்லி இந்த இடத்துல என்ன வெளியே வருது அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு பைல் நம்பர் 1 இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஒரு பபிள்குள்ளரே இருக்கீங்க. ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ளரே வந்துட்டு இருக்கீங்க. எல்லா விஷயங்களும் ஈஸியாக கிடைக்கும், எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்துட்டு நீங்கள் ரேண்டமான பர்சன் மேலே கூட வைக்கல. ஆனால் உங்களுடைய நீங்கள் யார் உங்களுக்கானவங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க மேலே தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் கற்பனை உலகத்தில் இருக்கீங்க. ரொம்ப ஓவரான ப்ரொடெக்ஷன் வந்துட்டு டெஃபினெட்லி உங்கள் வளர்ச்சிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ வெளியே வரணும், உங்கள் லைஃப்பில் வந்து மாற்றங்கள் வரணும் அப்படின்னா இந்த பபுளில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் முடியும். இதுக்குள்ளரே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய மாறுவாங்க, நிறைய சேஞ்ச் ஆவாங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு உங்களோட காம்படிட்டராக நினைச்சிங்களோ, காம்படிட்டராக நினைக்காதவங்க கூட வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிடுவாங்க. அவங்க லைஃப் எல்லாமே அடுத்தடுத்து வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் வந்து அவங்க எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சேஃப் ஜோன்லேயே இருக்கீங்க. ஸோ ஒரு வகையில் இது உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் பார்க்குறப்போ வந்துட்டு இது உங்கள் வளர்ச்சிக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். உங்களுக்கு 1000 டேலண்ட் இருக்கலாம், அதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த பபுளில் இருந்து வாங்க. ரொம்ப நிறைய வந்து கற்பனைகள் பயங்கரம், ஃபேண்டசி இருக்கு. ஒரு விஷயத்த தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தால் அது நடக்கும்னு நம்புவீங்க. ஆனால் அது என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஒன்று ஃபேண்டசியான விஷயங்கள் நினைப்பீங்க. எப்படின்னா இந்த கொரியன் ட்ராமாஸ் எல்லாம் பார்ப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேண்டசிலாம் வருமே. ஸோ அதில் இருக்கிற மாதிரி லைஃப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டே ட்ரீமிங்லே இந்த மாதிரி தான் வந்து நினைப்பீங்க ஃபேண்டசி எல்லாம். அப்போது அந்த மாதிரியான ஒரு மாடர்ன் லைஃப் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே இப்படியே இந்த பபுள்லேயே உட்காந்துருப்பீங்க ஃபேண்டசியோட. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேற விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு பிரச்சனை நெக்கு வரைக்கும் நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து வெளியே வாங்க. உங்களை சுற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது, அந்த உண்மை இன்னும் உங்களுக்கு தெரியாமல் உட்காந்துருக்கீங்களா? பைல் நம்பர் 1, உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன் கொண்டு வரணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ, நீங்கள் எடுத்து ஸ்டெப்பு எடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஏன் இது உங்களோட லைஃப் பிரச்சனையாகவே இருக்கட்டுமே, உங்களுடைய சொந்த குடும்பம் உங்கள் லைஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்குமே உங்களுடைய அந்த ஒரு டெசிஷன், உங்களுடைய அந்த ஒரு டேலண்ட்டை வெளியே காமிச்சாகணும்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பபுள்ல இருந்து வெளியே வாங்க. இது வந்து யாருமே உங்களுக்கு இன்னுமே சொல்லாம இருக்காங்களா? இன்னும் வரைக்கும் வந்துட்டு நீங்க பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா? கண்டுக்காம இருக்காங்க இல்லையா? குறை சொல்றாங்க. ஆனா இப்ப இதுதான் சூழ்நிலைங்கிற உண்மை இந்த வரைக்கும் வெளிவராம இருக்கு, இன்ன வரைக்கும் தெரியல. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வீக்னஸ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு ஓவரான ஒரு செல்லம் கொடுத்து ஓவராக வந்துட்டு சப்போர்ட் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும். அது வந்து நான் எய்தர் வந்து டாமினேட் பண்ணி உங்களை அவங்க கண்ட்ரோலை வச்சுக்குவாங்க, இல்லையா பாசம்ங்கிறத ஒன்றை காமிச்சு அவங்க கண்ட்ரோலை வச்சுக்குவாங்க. அதுதான் நடக்குது இங்கே. ஒன்று மிரட்டி டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் இருக்கீங்க, இல்லையா பாசங்கிற ஒரு வலையில மாட்டிக்கிட்டு கண்ட்ரோல்ல இருக்கீங்க. நான் ஏன் இன்னும் முன்னுக்கு வரல, நான் ஏன் இப்படி இருக்கேன், கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கான உண்மை தெரியணும்ல. இதுதான் உண்மை. பைல் நம்பர் 1, திஸ் இஸ் த மோஸ்ட் ரியல் ட்ரூத். சூழ்நிலைகளை பிளேம் பண்றீங்க, மற்ற விஷயங்களை பிளேம் பண்றீங்க, பட் என்னங்கிறது தெரியாம இருக்கேன் இன்னும். பைல் நம்பர் 1க்கு இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. ஓகேங்களா? உங்களோட லைஃப் வந்து அந்த ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க கடந்து வந்தாவே போதும். அதை கடந்து வரணும்னா நீங்க எடுக்கணும் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். சரி, நீங்க ரியல் லைஃப்ல வந்துட்டு அட்ராக்ட் பண்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது வந்துட்டு பண்ணுங்க, அதுதான் சொல்றாங்க. ஐ குட் ஃபீல் தட் உங்களுடைய எமோஷன்ஸை வந்துட்டு நீங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. நான் ரொம்ப என்னோட எமோஷன்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால அந்த பவுண்டரியில தான் இருப்பேன். நோ, அப்சல்யூட்லி நாட். யூ ஆர் வெரி பவர்ஃபுல் பர்சன் இல்லையே. ஐ மீன் பவர்ஃபுல் பர்சன் தான். ஓகேங்களா? ஐ மீன் அந்த பவர்ஃபுல். சி லுக் அட் த மெஜிஷியன். நான் எப்போ என்னோட ரீடிங்கை ரெகுலராக பார்க்குற பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மெஜிஷியன் என்னோட ஃபேவரேட்டுன்னு நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன். அதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். யூ ஆர் யுவர் ஓன் மெஜிஷியன். நீங்கள் தான் உங்களுக்கான ஒரு மெஜிஷியனே. அந்த டேலண்ட்டே வெளியே காமிக்கல. உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் டேலண்ட்டை முடக்கி வச்சிருக்காங்கங்கிற உண்மையே அப்போ வந்து தெரியும். சி look at the strong energy. நிறைய டைம் let me tell you one thing, உங்களுடைய இன்ட்யூஷன் நம்புங்க, உள்ளுணர்வு சொல்றத நம்புங்க. சம்டைம்ஸ் நீங்க கோவத்துல பேசக்கூடிய நிறைய வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கோவங்கள்ங்கிறது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வரும். நீங்க யாரை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆள் மனசுக்குள்ள என்ன மாதிரியான பெயின் ஏக்கங்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க கோவத்துல விடுற வார்த்தைகள், வருத்தத்துல வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ல வந்து தெரியும். கவனிச்சு பாருங்க. அண்ட் இட்ஸ் ஓகே. இப்ப ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு வருது. ஓகே, ஸோ இந்த டிவைன் வந்துட்டு இன்னொரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கோல்டன் சான்ஸ். ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க எடுக்கணும் லைஃப்ல. இந்த ஒரு கிடைக்கிற வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களோட லைஃப்ல கெரியர் விஷயமாவும் சரி, ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் வரும். ஆனா சீக்கிரட்டா இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு லவ்டு ஒன்ஸ்க்கு தெரிஞ்சது, உங்களுக்கு அந்த ஒரு சில பீப்புளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறுபடியும் உங்களை அந்த பவுண்டரிக்குள்ளார போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ குட் ஃபீல் தட் லுக் அட் த crown here. ஓகே, ஸோ வெரி பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வருது. அது எப்போ வரும்? இந்த பபுள்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? என்னைக்கு உங்களோட வேல்யூ நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ வரும். லுக் அட் தட். இதோட எனர்ஜி பாருங்க, எவ்ரி பாசிட்டிவ். அண்ட் ஆல்சோ நீங்க உங்களுடைய லைஃப்ல ஒன்ஸ் அந்த பபுள்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள், உங்க ஸ்டேட்டஸ் மாற ஆரம்பிக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிக்கும், நீங்க வாங்குற பொருள்ல இருந்து ஒரு ரிச்சான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்.
அண்ட் இந்த ஜேர்னியில் பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சரி, எடுத்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் சரி பீப்புள் இருப்பாங்க. லைக் நிறைய பீப்புளெலாம் கிடையாது, லைக் மினிமம் ஆஃப் 1 மேக்ஸிமம் ஆஃப் 2 or 3 அவ்வளோதான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்துலாம் உதவி செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பிகினிங்கில் பார்க்குறப்போ வந்துட்டு இவ்வளோ பர்சன்ஸ் உங்களுக்கு இருந்து உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அண்ட் வந்து உங்களுக்கு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிள் பண்ணும், ரைட்? அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு ஃபீமேல். ஸோ ஃபீமேல் இன் யோர் லைஃப், அதாவது ஃபீமேல் பர்சன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்க. பட் இன்னொரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேலை மூலியமாக இல்லை ஏதோ ரேண்டம்லி வேற ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமாக அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல உறவுகள் இருக்கும். உங்களுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்யற அளவுக்கு அந்த பாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ரேண்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கெப்பாசிட்டி இருக்குங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சுதான் அவங்க உங்களை முடக்கியிருக்காங்க. அவங்கள விட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துடக்கூடாது, உங்கள் கீழே அவங்க இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் உங்கள் டேலண்ட்டை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதை அவங்க பறிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, நீங்கள் டேலண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ரியல் லைஃப்பில் என்ன மாதிரி செய்யணுங்கிற விஷயத்த வந்து தான் தெரியல. அதுதான் அவங்க பறிச்சு வச்சிருக்காங்க. அது இன்ன வரைக்கும் தெரியாம அவங்க கொடுக்குற அந்த ஃபேக்கான அந்த லவ்ல வந்துட்டு மாட்டிட்டு இந்த பபுள்குள்ளர என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கிடைக்குது, நல்லா அந்த பாசம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை வச்சதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராப்பா நிக்குது. அது எப்போ வந்துட்டு ரியலைஸ் ஆகும்? பிரச்சனைகள் வந்துட்டு இந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கடைசி நிமிஷம் வந்து நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் என்ன பிரச்சனைகள் என்னங்கிறது தெரியாம எல்லாம் அந்த முடிவுக்கு மேல வரும் பார்த்தீங்களா, அந்த பாதிக்கு மேல அந்த முடிவு கிட்ட வரப்போதான் மாட்டிக்குவீங்க. உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு உங்களோட நிலைமை, ஆனா உதவிகளே இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ இந்த உண்மைகள் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் பொருந்துதோ இல்லையோ, ஒரு சில பேருக்கு 100% வந்துட்டு பொருந்தும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பைல் சூஸ் பண்ணீங்களோ 222 உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ 222 பார்ப்போம். என்ன ஒரு ரகசியம்? Okay, so pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் தெரிய வைப்பாங்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து ஒரு சில பேர் வந்துட்டு உங்க ஒரு பவுண்டரிஸை வந்து கிராஸ் பண்றீங்க. அந்த பவுண்டரிஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க இட் குட் பி உங்க பிளேஸாக இருக்கலாம், இல்ல உங்களோட கோலாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஹை லெவலாக இருக்கலாம். இப்போ உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளரே சுத்திட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்குள்ளரே செஞ்சுட்டு இருக்கீங்க. பட் ஆனா அந்த விஷயத்த பிரேக் பண்ணிட்டு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டைம் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு அதிகமான மரியாதைகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா உங்களை நிறைய உண்மைகள் வந்துட்டு படிப்படியாக தெரிய வருங்க. சரியா? அந்த உண்மைகள் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு
இடமாற்றத்தை பற்றியான ரகசியங்கள் தெரிய வரும். உங்களோட உங்களோட ஓன் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் அண்ட் உங்களோட அந்த இருக்கிற பிளேஸ் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள். இது எல்லாமே வந்துட்டு ரேண்டம்லி பேச்சு வாக்குலையோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் மூலியமாகவோ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அது ஒன்ஸ் அதுக்கான ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரப்போ வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகினிங்ல இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்ச அப்புறம். பட் அதுவே வந்துட்டு நீங்க ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய பெரிய சான்சஸ் வந்துட்டு கொண்டு வர போகுது. ஓகேங்களா? அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்துட்டு ட்ரை சம்திங் வெரி நியூ. இது வரைக்கும் ட்ரை பண்ணாத விஷயங்களை ட்ரை பண்ணி பழகுங்க. அது ஒரு ஃபுட் சாய்ஸஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு லைஃப்ல எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பிபிடிலாம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், பப்ளிக்காக பேசுறதுக்கு பயமாக இருக்கும், ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆக பயமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பயம்னு சொல்லிட்டு விடுறத ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெரி வெரி உங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தயார் பண்ணுங்க உங்களை. அண்ட் வந்துட்டு உங்களோட ஜேர்னியில் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா நீங்க நம்பி போனவங்க தான் ஏமாத்திருக்காங்க. அண்ட் இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்களே. பணம் விஷயம் கவனங்க. உங்களுக்கு தெரியாம வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, பணம் விஷயத்துல கவனமா இருங்க. அது வாய்ப்புகள் விஷயத்துல கவனமாக இருங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க வந்துட்டு உங்களுக்கு அது செஞ்சு தரேன், இதை வாங்கி தரேன், வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், இந்த ஒரு வீடு விஷயமாக இருக்கட்டும் இல்ல வேலை விஷயமாக இருக்கட்டும், பணம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல். உங்களுக்கு இந்த உதவி செய்யறேன், இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கான மணியும் வாங்குவாங்க. கேர்ஃபுல். நீங்க வந்துட்டு அவங்க மேல ஒரு சின்னதா டவுட் கூட வந்தாலும் கூட நீங்க உஷாராகிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு சீக்கிரட்டா உங்க மைண்டை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இது எவ்வளோ கேட்டாலும் இவங்க வந்துட்டு பணம் கொடுத்துருவாங்க, எவ்வளோ கேட்டாலும் இவங்க வந்துட்டு செஞ்சு தருவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கு. சீக்கிரட்டா வந்துட்டு இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மணி விஷயத்துல கவனமாக இல்லாம பிளைண்டா நம்புனீங்க அப்படின்னா லாசஸ் வந்துடும். கேர்ஃபுல். ஓகேங்களா? அண்ட் உங்க பசங்க விஷயத்திலயும் வந்துட்டு லைக் நீங்க ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவான ஒரு பேரண்டாக இருப்பீங்க இல்லையா? ஓவர் ப்ரொடெக்டிவ். ஒரு சில ரகசியங்கள் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட மறைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் வந்துட்டு இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனாக, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பேரண்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வரும். அவங்க பர்பஸ்ஃபுல்லா மறைக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. பட் உங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு வைபு நீங்க கொடுக்கல. ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தா ஓகே, பட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை உங்ககிட்ட சொல்றதுக்கு. அந்த ஒரு விஷயங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்க உங்க பசங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிற அந்த ரகசியங்களும் கூட உங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள சோலோட ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுங்க. நிறைய ரகசியங்கள் உங்களை பத்தியும் வெளியே வரும். அதே மாதிரி வந்துட்டு உங்க சோல் உங்களுக்கு என்ன விஷயங்களை செய்யணுங்கிற டைரக்ஷன் கொடுக்குது இல்ல, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு பதில் வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களோட ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட வந்துட்டு நல்லா கனெக்ட் ஆகுங்க. ஓகே, பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜஸ் உங்களை நோக்கி வருது என்ன. வேற என்ன மெசேஜஸ்? ஓகே, பார்ப்போம். Oh my God. Okay. ஒரு விஷயம் உங்க லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு லக்கி சாம் இருக்காங்க.
ஆனா உங்களுக்கு அது தெரியலையோ, உங்க லைஃபை சுத்தி யாரோ ஒருத்தவங்க ரொம்ப லக்கி சாம்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு உங்களுக்காக அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு சாதகமாவே வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவங்க அவங்க யோசிக்கிறதா இருக்கட்டும், அவங்க பிளான் பண்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது உங்களுக்கு சாதகமாவே வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லக்கி சாம் யாருங்கிறத கண்டுபிடிங்க. அவங்க உங்க லைஃப்ல இருக்காங்கங்க. அவங்க வந்து மேபி நீங்க அவங்கள கண்டுக்காம இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப பெருசா வந்து கவனிக்காம இருக்கலாம். பட் அந்த மாதிரி விட்ட நபர்கள் தான் யாரோ உங்களுக்கு மிகப்பெரிய லக்கி சாம். உங்க வாழ்க்கையை வந்து மாத்துறதே அவங்களா கூட இருக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு கவனிக்காம இருக்கீங்கன்னு சொல்லலாம் இந்த விஷயத்த. ஸோ என்னன்னா வந்து அவங்க ஒரு உங்க லைஃப்ல வந்துட்டு அவங்க வந்து லீடு பண்றாங்க, அவங்க ஒரு சில அட்வைசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டெஃபினெட்லி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி அந்த அட்வைஸ் கேட்டால் ரொம்ப சில்லியா தெரியும், ரொம்ப என்னடா இதெல்லாம் ஒரு அட்வைஸா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு கோவம் வரும். பட் அந்த அட்வைசஸ் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. சின்னதா இருக்கும், சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க, உட்கார வச்சு அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பேச்சு வாக்குல அதை சொல்லிட்டு போயிருவாங்க ஃபேக்டை. அது வந்து மறைமுகமா சொல்லுவாங்க, அது ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு சொல்லிட்டு போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பெஸ்ட். ஓகேங்களா? அண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் என்ஜாய் பண்ணாமே இருக்கீங்களே. யூனிவர்ஸ் வந்து நிறைய வழியில வந்து சொல்லியாச்சு உங்ககிட்ட லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பண்ணலை? பைல் நம்பர் 2ல ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிற நபராகவுமே இருக்கீங்க. ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களும் இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்களும் தான் இருக்கீங்க. பட் எவ்வளோ நல்லா சம்பாதிச்சாலும் கூட லைஃப்பை என்ஜாயே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. ரொம்ப வேலைக்கு போவீங்க, ஏர்ன் பண்ணுவீங்க, வீட்டில் வருவீங்க, ரெஸ்ட் எடுப்பீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருக்காங்களா, பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு உங்கள் லைஃப். என்ஜாய்மெண்ட் எங்க லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்துக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, நிறைய இடங்களுக்கு போகிறது, மீட் பண்ணுறதுன்னு இருந்தால் தான் உங்கள் லைஃப் இன்னும் ஸ்டாண்டர்டாக க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஆல்தோ நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு மணி கூட, நம்பர்ஸ் கூட ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் ஸ்டில் நாட் என்ஜாயிங் லைஃப் என்ஜாய் பண்ணல இன்னும். ஓகேங்களா? ஸோ சம்வேர் வந்துட்டு ஒரு ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க முடிவு எடுக்கிறதுல. ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது வேலை தான் நான் நிற்பேன், அதுக்கு மேலே நான் மாற மாட்டேங்கிற மாதிரி நிற்கிறீங்க. நோ, சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜஸ் யூனிவர்ஸ் சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வருது. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே அவ்வளோக்கும் நம்பிக்கை இருக்குது, பட் ஆனால் அவ்வளோக்கும் நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளோதாங்க கேட்கறது, நான் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனால் எங்கே நடந்த பாடு இல்லையே. நான் எத்தனை ப்ரேயர் வச்சுட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இனி நம்பிக்கைலாம் கிடையாது. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. யூனிவர்ஸ் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ எவ்வளோ மெசேஜஸ் இதில், இப்போ நான் கொடுத்த ரீடிங்லேயே நிறைய ஹிடன் மெசேஜஸ் ஆல்சோ இருக்குது. அது நீங்கள் உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கான ஆன்சர் அப்படியே கிடச்சிரும். ஆனால் அது பண்ணுறதுக்கு பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லை. அதுதான் இங்கே ஒரு விஷயமாக இருக்குது. பட் யூனோ உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஓப்பன் யுவர் ஐஸ், கண்ணை திறந்து பாருங்க நிறைய விஷயத்த. அது மேலோட்டமாக பார்க்காம டீப்பாக போய் பாருங்க, ஆன்சர் எல்லாமே இருக்கு, உங்களை சுற்றியே இருக்கு ஆன்சர்ஸ். ஓகே? ஸோ பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு மெசேஜ், என்ன ஒரு ரகசியம் இப்போது வந்து வெளியே வருது, என்ன ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க, பார்க்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். ஸோ தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்னது பார்ப்போம். வாட் இஸ் தட்? ஸோ இன்னொரு ரகசியம் இப்போது வெளியே வருது. ஓகே?
ஓகே, பைல் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடிய நபர். உங்களுக்கு ரகசியமா நிறைய பேர் இருக்காங்கங்க. உங்களை பிடிக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், இல்லை சிங்கிளாக கூட இருக்கலாம். பட் உங்க லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்ரெட் பர்சன்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க. நீங்க வந்து ரொம்ப நல்லா கலகலன்னு பேசக்கூடியவங்க, அண்ட் வந்துட்டு நிறைய நாலேஜ் உள்ள ஒரு நபரா இருப்பீங்க. அண்ட் வந்துட்டு உங்களோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்க ரொம்ப நல்ல ஜாலியான ஹாப்பி மைண்ட் செட்ல இருக்கிற நபர்னா வச்சுக்கோங்களேன், உங்க வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க போய் ஒருத்தவங்க கிட்ட ஒரு வாட்டி பேசுனீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு உங்க மேல ஏதாவது ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது வந்துடும் அவங்களுக்கு. அவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்றது பண்ணாதது ரெண்டாவது விஷயம். பட் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு ஸ்ட்ராங்கா கொடுப்பீங்க. அவ்வளோ டேலண்டட். அந்த டேலண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுதா? உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனா சொல்லியிருக்க மாட்டாங்களே. உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நல்லா பேசுற, அந்த பேச்சு திறமையை நல்லா யூஸ் பண்ணு, சொல்லியிருக்க மாட்டாங்களே. ஏன்? டெஃபினட்டா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது இல்ல. ஏன்னா நீங்களே இன்னும் உங்களை நீங்க கவனிக்காம இருக்கீங்க. அதான் விஷயம். ஸோ யூனிவர்ஸ் இந்த டைம் ரிவீல் பண்றாங்க. உங்களை சுத்தி பீப்புள் இருக்காங்க, உங்க மேல ஒரு க்ரஷ் ஃபீலிங்கோட இருக்காங்க. உங்க மேல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ், அந்த ரொமான்டிக்கல் தாட்ஸ் உங்க மேல இருக்கு. உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்களை லைஃப்ல வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு 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 ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணணும், நல்ல ஹாப்பி டைம்ஸ் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய எமோஷன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு சைலண்டாக இருக்கு. ஆனா வந்துட்டு எப்படி நான் போய் சொல்லுவேங்கிற ஒரு பயத்தோட உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்றேன்ல, உங்களோட ஆரா அண்ட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. ஒரு இடத்துக்கு ஒன் டைம் போனீங்க அப்படின்னா அந்த பர்சனோட அந்த ஒரு சில சீக்ரெட் பர்சன்ஸை திரும்பி பார்க்க வைப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா போவீங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பார்வை பார்த்துக்கிட்டே போவீங்க இல்லையா? சுத்தி எல்லாம் இருந்து யார் இருக்காங்க, யாரு பாக்குறாங்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, எனக்கு அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ நான் போனேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் நான் போவேன், எங்கேயும் சுத்தி பார்த்துட்டே நான் போக மாட்டேன். கரெக்டா? பைல் நம்பர் 3. பிகாஸ் வந்து உங்க இன்டென்ஷன் வந்துட்டு வெரி கிளியர். பைல் நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா வெரி கிளியரான உஷாரான ஒரு பர்சன் சொல்லுவாங்க ஒரு சில பேர். உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதுல மட்டும்தான் கவனம் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஷாப்பிங் போறீங்களா, இல்ல ஒரு பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா கூட அந்த அந்த ஷாப் எந்த இடத்துல இருக்குதோ அங்கதான் உங்க கண்ணு இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டா அதுக்குள்ள போயிடுவீங்க. ஆனா சுத்தி என்ன நடக்குது, யார் யாரெல்லாம் இருக்காங்க வராங்கங்கிறது அவளுக்கும் கவனிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? பட் ஆனா நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க. உங்களை சீக்ரெட்டா வந்துட்டு பார்த்துருக்காங்க, உங்க மேல சீக்ரெட்டான ஒரு க்ரஷஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனா நீங்க மிஸ் பண்ணியாச்சு. பிகாஸ் த வே நீங்க நடக்கிற விதங்களாக இருக்கட்டும், நீங்க அந்த அந்த டைம்ல மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த இம்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு. பட் இன்னொரு பக்கம் எப்படி நான் போய் அப்ரோச் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று திட்டாங்கன்னா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பார்க்கவே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காங்களே, நான் எப்படி போய் பேசுவேன்? எஸ், அந்த மாதிரியான தாட்ஸை வந்து கொடுத்துருக்கீங்க. இன்னும் அவங்களுக்கு அவங்க ஒரு சில பேருக்கு அவங்க மைண்ட்ல இன்னும் நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? உங்க மைண்டுக்குள்ளார நீங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த அந்த அவங்கள ஃபர்ஸ்டா பார்த்தது அந்த மொமெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ள இன்னும் இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனாக நீங்க ஒரு சில பேர் மைண்ட்ல இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு கோல் என்னவோ அது மட்டும்தான், அதை நோக்கி தான் உங்க டிராவல் ஃபோக்கஸே இருக்குமே தவிர லைஃப்பை நீங்க என்ஜாயும் பண்ண பாடு கிடையாது. லைஃப்ல வந்துட்டு புதுசா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதும் வந்து கிடையாது. முக்கியமாக ஒரு சில பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்கிறது கூட நீங்க வந்து இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. அந்த அளவுக்கு எய்தர் வேலை 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 பிஸி பிஸி பிஸின்னு போயாச்சு இல்லையா? ஒரு பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளை நோக்கியே கவனங்கள் போயாச்சே தவிர லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்கிறதே இன்னும் நீங்க பார்க்காம உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கவும் பீப்புள் இருக்காங்க. எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க ஒரு விஷயம் ஓகேன்னு சொல்லிட்டா ரிஸ்க் எடுக்கவும் பீப்புள் இருக்காங்க உங்களுக்காக. ஆனா நீங்க அந்த மாதிரி ரிஸ்க எடுக்கிற நபர்களை இன்னும் நீங்க வந்து பார்க்கவும் இல்லை, உணரவும் கிடையாது.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க அவங்க லைஃப்ல வந்தா அவங்க லைஃப் பெட்டரா இருக்குங்கிறத அவங்க நம்புறாங்க. லைஃப்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்சஸ், கலர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்புறாங்க. பிகாஸ் வந்து அந்த பர்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து வெரி எமோஷன்ஸ், ரொம்ப எமோஷனலான ஒரு பெயின்ல இருக்கலாம். அந்த உங்களை வந்து சீக்கிரட்டா வந்துட்டு பாக்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த நபர் வந்துட்டு எதிர் ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ்ல இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு பெயின்ல வந்துட்டு இருக்கலாம். லைக் என்ன சொல்றது, அவங்களோட பீப்புள் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த ஒரு லவ் கிடைக்காம இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு லவ் அன்பை தான் வந்து இங்க எதிர்பார்க்கறாங்க. உங்ககிட்ட சம்வேர் வந்து நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்க, இன்சைட் அண்ட் அவுட். அதாவது வந்துட்டு நீங்க கேஷுவலா இருந்தா கூட உங்ககிட்ட இருந்து வர ஆரா வந்துட்டு ரொம்ப ஒரு ஹீலிங்கான ஒரு ஆராவாக இருக்கும். பார்த்த உடனே ஒரு டக்குன்னு மனசுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆறுதல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்க. உங்க ஆரா அப்படிதான் வந்துட்டு வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த விஷயம் உங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்க வந்து எப்படின்னா வெரி கரெக்டா இருக்கீங்க, ரொம்ப குயிக்கா வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறீங்க, அண்ட் உங்க கோல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறீங்க சீக்கிரமா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்துட்டு கரெக்டா இருக்கிறது தான் வந்துட்டு உங்களோட மிகப்பெரிய பிளஸ். ஆனா வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உங்களோட லைஃப்லயும் சரி அந்த ஒரு பர்சன் லைஃப்லயும் சரி, ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு லவ் எமோஷன்ஸை ஷேர் பண்ணா மட்டும்தான் உங்க லைஃப் பெட்டர். சரி, இந்த வீடியோ பார்க்குற பைல் நம்பர் 3, நீங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பர்சன்கிறவங்கள நீங்கள் இன்னும் அவ்வளோக்கும் அட்ராக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கோலை நோக்கி அதிகமான டிராவல் வெரி பாசிட்டிவ். ஆனால் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய நபர் இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அப்படின்னா நேரடியாக இல்லை. இந்த க்ரஷ் அண்ட் ரகசியமாக தானே இருக்காங்க, அவங்க இன்னும் உங்கள் லைஃப்பில் வெளியே வரல. ஆனால் ஏன்னா நீங்கள் அவங்கள இன்னும் கண்டுக்காமல் இருக்கீங்க, பார்க்கல அவங்கள. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற நபர் வந்துட்டு உங்களுக்காக இந்த ரிஸ்க் எடுப்பாங்களா, இவ்வளவு விஷயங்கள் செய்வாங்களா, உங்களுக்கான ஹாப்பினஸ் கொடுப்பாங்களான்னா கிடையாது. ஸோ ஆல்தோ நீங்க வெரி பாசிட்டிவ் பர்சனாக இருந்தாலும் கூட நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னும் ரீச் பண்ணல. பிகாஸ் நீங்க எந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் கிடைக்காதோ அந்த இடத்துல தான் இருக்கீங்க. எங்க எல்லாமே கிடைக்குமோ அந்த இடத்துல நீங்க இல்லை, அதுதான் விஷயம். அது நீங்க இன்னும் பார்க்கல. நிறைய ரகசியங்கள் உங்களை சுத்தி இருக்குங்க, நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு, அதெல்லாம் கவனிக்காம இருக்கீங்க, அதுதான் விஷயம். கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா லைஃப் எப்பயோ பெட்டரா இருக்கும், லாட் பெட்டர். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட அந்த லவ் அன்பை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு பர்சனை நீங்க இன்னும் மீட் பண்ணல. ஆனா இந்த சீக்ரெட்டான ஒரு பர்சனுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட முக்காவாசியான ஒரு குவாலிட்டிஸ் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க, ஒரு எதிர்பார்ப்புகளை. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியான ஒரு கேரக்டர் தேவை, ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்டான ஒரு பர்சனாக. உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு எமோஷன்ஸ் கலந்து ஒரு லவ் அன்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தேவை. ஸோ வந்து இந்த நபர் யாரு, அவங்கள பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருதா, ஏதாவது ரிவீல் ஆகுதாங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துருவோம். ஸோ யார் அந்த பர்சன்? ஓகே, ஸோ எனி இன்ஃபர்மேஷன் வருதான்னு பார்த்துடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ரீடிங் தாங்க சொல்லணும் உண்மையிலே. சி அந்த பர்சன் வந்துட்டு ஓகே, அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த கார்டும் வந்துச்சு, நான் இதுவும் எடுத்துக்கிறேன். வெரி நாலேஜபிள், வெரி ரெஸ்பான்சிபிள்ங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர், வெரி நாலேஜபிளான ஒரு பர்சன், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெரி குட் கம்யூனிகேஷன் உடைய ஒரு நபர். நிறைய நல்லா பேசுவாங்க, அதே மாதிரி நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் ப்ரப்போசலோட வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு, மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் உங்க மேல காமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு வெரி குட் ஃபேஸ் நோக்கி தான் வந்து பைல் நம்பர் 3 போயிட்டு இருக்கீங்க. நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கான பிளேஸ், உங்களுக்கான பீப்புள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, உங்களை சுத்தி மறைஞ்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்துட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வெளியே காமிக்கிறப்போ அவங்க வெளியே வருவாங்க.
ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நிறைய யோசனைகள், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கரண்ட்ல இருக்கும். அது எல்லாமே தேவை கிடையாது. ஸோ இந்த பர்சன் வெளியே வந்தாங்க அப்படின்னா உங்களோட எல்லா கேள்விக்கான பதில்களும் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்க லைஃபை நீங்க பார்க்கறத விட அந்த பர்சன் சீக்கிரட்டா இருந்து கவனிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைசஸ் கொடுத்தா உங்க லைஃப் பெட்டரா இருக்குங்கிறது மேற்கொண்டு அந்த பர்சனுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் பாண்டிங்னு சொல்லலாம். அண்ட் அந்த பர்சன் வெளியே வர்றதுக்கான சான்சஸும் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி இந்த இயருக்குள்ளரே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா விஷயங்களும். ஓகேங்களா? அண்ட் வந்து நான் சொன்னதுதான் நல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் தான். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு கோல்னா கோல் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நிறைய லைஃப்ல என்ஜாய் பண்ற விஷயங்கள் இருக்கு. ஓப்பன் யுவர் ஐஸ். சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்துட்டு கவனிங்க. சின்ன சின்ன ஹிண்டாக இருந்தாலும் கவனிங்க. எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்பதான் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. 3 பைல்ல குவைட் யூனிக்கான மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாமே வந்துட்டு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு. இது எல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தேங்க்யூ.